பாலஸ்தீனத்தின் மீதான இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்க, இனிமேலும் யுத்தம் செய்ய முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார். வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மொசாது வெளிப்படையாக இந்த யுத்தத்தை நிறுத்துங்க, நம்ம நிறுத்தலன்னா இன்னும் போய் நம்ம மக்களை இழக்க வேண்டி வந்துடும், நம்ம ராணுவம் நிறைய செத்து மடிஞ்சிருவாங்க காசாவுக்குள்ள என்று வெளிப்படையாக இஸ்ரேலுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாது சொல்கிறது. இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத் இதே கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாம் எந்த விதத்திலும் தரை வழியாக அழிக்க முடியாது, அழிக்கவில்லை. அவர்கள் நம்மிடத்தில் தோற்றுக் கொண்டிருக்கவில்லை, ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் அவர்களிடத்தில் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று வெளிப்படையாகவே இட்சாக் பிரிக், இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர், இன்றைக்கு ஊடகங்களுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளுக்கு மத்தியில் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரை அவர்கள் இன்னும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பரந்த சுரங்கப்பாதை வலையமைப்பை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சுரங்க பாதைகள் கிலோமீட்டர் கணக்கில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதுல ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் நம்முடைய ராணுவம் அழித்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இட்சாக் பிரிக் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம